சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுக தாவேக கூட்டணி உறுதியா? அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கடைசி நேரத்திலாவது தாவேக கூட்டணியிலே இணைந்து விடாதா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பிஜேபி. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலை கடைசி நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா தாவேக்கா கூட்டணிக்கு வந்துடாதா அப்படின்றதுல ஒரு பிஜேபி இருக்கிறாங்க. குறிப்பாக எப்படியாவது தாவேக்காவை கூட்டணியில் சேர்த்து விட வேண்டும் அப்படின்றத பிஜேபி பார்த்தீங்கன்னா உறுதியாக இருந்து வந்தாங்க. காரணம் ஏன்னா ஏற்கனவே அதிமுகவில் பிளவுபட்டு கட்சிகள்லாம் பிரிந்து கிடக்குது. அது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னணிவு. அது மட்டும் இல்லாமல் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் இந்த கூட்டணி பத்தாது. ஏற்கனவே திமுக 21 கட்சிகளுக்கு மேல் வலுவாண்ட கூட்டணி அமைச்சிருக்கு. இந்த அதிமுக சைடில் பார்த்தீங்கன்னா 15 கட்சிகள் தான் கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்தால் கிட்டத்தட்ட 99% வெற்றி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜேபி சர்வே எடுத்திருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா தாவேக்காவை எப்படியாவது கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய்க்கு ஏகப்பட்ட நெருக்கடி கொடுத்துருக்காங்க. ஒன்று கரூர் சம்மந்தமான வழக்கு, ஜனநாயக படம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நெருக்கடியை கொடுத்து பார்க்குறாங்க. சிபிஐ ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு விசாரித்து எப்படியாவது கூட்டணிக்கு ஓகே பண்ணிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் எதுக்குமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மசிய கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லும். அவருடைய நிலைப்பாட்டில் அவர் கரெக்டாக இருக்கார். பிஜேபியுடன் ஒருபோதும் கூட்டணி கிடையாது. அதாவது நம்ம மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என்ன சொன்னார், ஒருபோதும் இதுக்கப்புறம் பிஜேபியுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் விஜய் அந்த பாணியை கையில் எடுத்து அதுபடி பார்த்தீங்கன்னா செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பிஜேபியுடன் கூட்டணி ஒருபோதும் வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் பிஜேபி பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணை வைத்து பேசுகிறாங்க. 60 சீட்டு 90 சீட்டு தருவதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் பதவி தருவதாக சொல்கிறாங்க. ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு விஜய் அவர்கள் ஒத்துக்கலை. ஆனால் அதிமுக சைட்லேருந்து விஜயுடன் பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தலை அப்படின்ற மாதிரியான தகவல் தான் கிடைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த கூட்டணி அமைஞ்சால் கண்டிப்பாக 99% வெற்றி வாய்ப்பு அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு மறுப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் கடைசி அஸ்திரமாக வேலுமணி எஸ்பி வேலுமணியை வைத்து செங்கோட்டையனிடம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்களாம் அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் செங்கோட்டையனும் அப்புறமா எஸ்பி வேலுமணி அவர்களும் அவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருவதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. இதுதான் கடைசி அஸ்திரமாக பார்க்குறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுகிறதா. நீங்கள் 2026 தேர்தலில் அதிமுக அதாவது தாவேக்கா தனித்து போட்டிடணுமா, இல்லை தாவேக்கா அதிமுகவுடன் கூட்டணி வகுக்கணுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.